விழுப்புரம் மாவட்டம் சின்னசேலத்தில் பெயிண்டர் வீட்டில் திருட முயன்ற இருவரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். பெயிண்டர் அசோக் குடும்பத்துடன் வெளியூருக்கு சென்றிருந்த நிலையில் வீட்டின் பூட்டை உடைத்து 5 பேர் திருட முயற்சித்துள்ளனர். சத்தம் கேட்டு வந்த பொதுமக்கள் 5 பேரையும் பிடிக்க முயற்சித்துள்ளனர். 3 பேர் தப்பி ஓடிய நிலையில் இருவரை பிடித்து சின்னசேலம் காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். ஒரு மாபெரும் திருவிழாவாக இந்து மக்களிடம் ஒற்றுமை வேண்டி தூத்துக்குடியில் இந்து மக்கள் கட்சி சார்பில் 1008 பால்குடம் எடுத்தனர். நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த அக்கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத், ஓம்காரம் இல்லாமல் யோகா சொல்லித்தர மத்திய அரசு கூறியிருப்பது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தார். தமிழகத்தில் சமஸ்கிருதம், ஹிந்தி வேண்டாம் என்ற நிலை உள்ளதால் கல்வியில் மாணவர்கள் பின்தங்கியுள்ளதாக தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையத்தில் ஆக்கிரமிப்பு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆக்கிரமிப்புகள் அதிகரித்துள்ளதால் பெங்களூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகள் சாலையிலேயே பயணிகளை இறக்கி விடுவதால் விபத்துகள் ஏற்படுகின்றன. இதுகுறித்து அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் பேரூராட்சி செயல் அலுவலர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேரூராட்சி துறைக்கு அதிக நிதி ஒதுக்கிய தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். வரும் ஜூலை மாதத்தில் மாநாடு நடத்த உள்ளதாக தெரிவித்த பேரூராட்சி செயல் அலுவலர் சங்கத்தின் தலைவர் பத்மநாபன், உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக பேரூராட்சி செயல் அலுவலர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். நெல்லை மாவட்டம் காவல் கிணறு அருகே உள்ள சந்தையில் காய்கறி விலை குறைந்துள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட சுற்றுவட்டார மாவட்டங்களில் இருந்து இங்கு வியாபாரிகள் வருவர். கடந்த சில மாதங்களாகவே ஏறுமுகமாக காணப்பட்ட காய்கறி விலை வீழ்ச்சியடைந்திருப்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் இருந்து கேரளாவுக்கு செல்லும் வாகனங்களை கண்காணிப்பதற்காக நெல்லை மாவட்டம் செங்கோட்டை அருகே நவீன சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. சரக்கு ஏற்றிச் செல்லும் வாகனங்களில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் கடத்தப்படுவதாக வந்த புகாரை அடுத்து கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உள்ள 20,000 காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று மின்சார வாரிய தொழிலாளர் பொறியாளர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். காலி பணியிடங்களை நிரப்பாததால் பணிச்சுமை அதிகரித்துள்ளதாக தெரிவித்த மின்வாரிய பொறியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன், பணி அழுத்தத்தால் ஆண்டுக்கு 1000 பேர் இறப்பதாக தெரிவித்தார்.